சாதிங்கிற பிரச்சனையை வந்து ஒரு ரேஸ் பிரச்சனையோட இனப்பிரச்சனையோட எப்படி வந்து ஒரு ஊடாடி இருக்குது உறவு. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து இந்த பௌத்தம் பற்றி நான் சொன்ன மாதிரி, அதாவது இது 2001 டர்பன் கான்ஃபரன்ஸ் நடந்தப்போ ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது. என்னென்னா 2000 வரைக்கும், அதாவது 90களில் வந்து எழுச்சி ஆரம்பித்து 2000 வரைக்கும் என்ன ஆகுதுனாக்கா, அதாவது சாதி வந்து உள்ளூர் பிரச்சனை, இதை வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபாரத்தில் பேசக்கூடாது, இனப்பிரச்சனையோடு கலந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு தலித் அறிவுஜீவிகள் மத்தியில் வந்து ஒரு பெரிய விவாதம் நடந்தது. பட்டு அது வரைக்கும் வந்து இதெல்லாம் யார் எதிர்த்ததுனாக்கா, எல்லாருமே வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ரேஸ் அண்ட் காஸ்ட்னு பேசிடுவாங்க. அப்போ அதுக்கு எதிராக வந்து இதை வந்து ரொம்ப லோக்கலைஸ்டாக பார்க்கணும், ஒவ்வொரு ஊருக்கும் தனித்தன்மை இருக்குது அப்படிங்கிறத வந்து சாதியை பற்றி பேசும்போது பேசி வந்திருக்காங்க. அதே வந்து 2001 டர்பன் கான்ஃபரன்ஸில் இதை வந்து காஸ்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபாரத்தில் வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்த பிற்பாடு, இப்போ தலித் அறிவுஜீவிகள் இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருந்தவங்க வந்து லோக்கல் கான்டெக்ஸ்டாக லோக்கலைஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னவங்க எல்லாமே வந்து அதை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அது வந்து என்னென்னா ரேஸும் காஸ்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும், அதுக்கான ஒரு ஆதாரம் வந்து அம்பேத்கருடைய நூல்லையே இருக்குது. அவர் வந்து எப்படி வந்து பிளாக்ஸோட வந்து பிளாக் பிரச்சனையோட இதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாருங்கிறதெல்லாம் வந்து அவங்க அதை தொடர்புபடுத்தி பேசினாங்க.